ஹாய் மிஸ்டர் சாட்டை அவர்களே, எங்கே இருக்கீங்க? காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, பெரம்பூர்லேயும் ஜெயிக்க மாட்டார், திருச்சிலையும் ஜெயிக்க மாட்டார், 10% கூட வாங்க மாட்டார், 20 இடத்துல நிற்க மாட்டார், 10-15 தான் வாங்குவார், அது கூட சந்தேகம். என்னாச்சு இப்போ? என்னாச்சு? 100க்கு மேலே தாண்டியிருக்காரு, செஞ்சுரி அடிச்சிருக்காரு. எப்படி பார்த்தீங்கல்ல? இன்னொரு வாட்டி மைக்கை கையில் தூக்கிக்கிட்டு விஜயானாவை பற்றி அது இதுன்னு ஏதாவது புரணி பேசுகிறது, இந்த வேலையெல்லாம் இதோட விட்டுருங்க. இனிமேலும் நீங்கள் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். திரும்பி அதே வேலையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இனிமேல் பேச மாட்டீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கே ஓடி ஒளிஞ்சிட்ருக்கீங்கன்னே தெரியாது. இந்நேரத்துக்கு 0 வாங்கியிருக்கீங்க. 0 முட்டை, கோழி முட்டை வாங்கியிருக்கீங்க. அசிங்கமாக இருக்குது. பாவம், நீங்கள் பேசின பேச்சுக்கு சீமான் சாருக்கு ஒட்டு கிடைக்காம போயிடுச்சு. இந்த கட்சி தோற்றதுக்கு காரணம் நீங்கள் தான் சார், நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் அதுக்கு. சரிங்களா? இனிமேலாவது பார்த்து பேசுங்க சார். ஓகே? அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க விஜயனாக்கு 5 இடம் தான் கிடைக்கும், 8 இடம் 10 இடம் தான் கிடைக்கும், வேஸ்ட்டு, ஒன்றுமே கிடைக்காது, 234 தொகுதியிலும் தோற்று போயிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாருமே அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி விஜயண்ணா பதில் சொல்லிட்டாங்க. பார்த்துக்கோங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் எப்படியுமே ஹாப்பியாக இருக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ.